வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு கை கட் பண்றதுல என்ன பிரச்சனைகள்லாம் வருது? அதில எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கு? அதெல்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப நான் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு, அதில தான் நான் உங்களுக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணுறேன் அப்படின்னா, வலது கையில தான் கட் பண்ணுவேன். அதுவும் உள் பக்கமா திருப்பிக்கிட்டு. அது எதுக்காக? நமக்கு வலது பக்கத்தில கட் பண்ணா என்ன மாதிரி வரும்? இடது பக்கத்தில வச்சு கட் பண்ணா என்ன மாதிரி வரும்? அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருக்கேன். நான் கட் பண்ணக்கூடிய முறை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இந்த மெத்தடில நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, நீங்க கட் பண்ணுற முறையே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் கட் பண்ணுறதுக்காக 1 மீட்டர் அளவுக்கு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை நம்ம அந்த விளிம்பு பக்கம் இருக்கு இல்லையா? அதில் 4 மடிப்பா எப்பவும் நம்ம மடிப்போம் பாருங்க. கை கை கட் பண்ணுறதுக்கு 4 மடிப்பா மடிப்போம். அந்த 4 மடிப்பா அப்படியே நான் போட்டு மடித்து கட் பண்ண போகிறேன். இப்போ விளிம்பு பகுதி அடியில் இருக்குது. இதில் தான் நம்ம கையோட உயரத்துக்கு மடித்து தைக்கிறதா இருக்கட்டும், ஹெம்மிங் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் அளவுகள் நம்ம விட்டு கட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி இது லைனிங் ப்ளவுஸு தான் கட் பண்ண போகிறேன். அதுவும் பார்டர் இருக்கக்கூடிய ப்ளவுஸு. அதனால் 1/2 இன்ச் அளவு எனக்கு தையலுக்கு இந்த கீழே அடிப்பகுதியில் விட்டேன்னா போதும். அடித்து தையல் போட்டு திருப்புறதுக்கு. இதுவே நம்ம ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 3/4 இன்ச் அளவுக்கு, அப்படி இல்லைனா ஒரு சில பேர் 1 இன்ச் அளவுக்கு கூட ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இடம் விட்டு கேட்பாங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி இருக்குதோ அதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த இடங்களில் மார்க் பண்ணி நம்ம உயரத்தை மடித்து தைக்கிறதோ ஹெம்மிங் பண்ணுறதோ பார்த்துக்கிடலாம். நான் இந்த அடிப்பகுதியில் 1/2 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ண போகிறேன். டேப் வச்சு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். தையலுக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு தான் எப்போவுமே விட்டு கட் பண்ணுவேன். இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. கை ரவுண்டு நம்ம சுற்றி தைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல 1/4 இன்ச்சு தையலுக்கு விடணுமா, 1/2 இன்ச்சு விடணுமான்னு? கண்டிப்பாக 1/2 இன்ச்சு விடணும். 1/4 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ப்ளவுஸ் எல்லாமே அப்படி ஒரு மாதிரி ஈஞ்சி வந்துடும். ஒருத்தவங்க கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் தைக்கும்போது கை ஜாயின் பண்ணி வரக்கூடிய இடங்களில் சீக்கிரமாக அப்படியே ஈஞ்சி துணி வெளியில் வந்துடுது அப்படின்ட்டு. நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு தைச்சாலுமே ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 1/4 இன்ச்சுலாம் கை ரவுண்டுக்கு விட்டு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். நமக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் அந்த ப்ளவுஸ் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால எப்போவுமே கையோட ரவுண்டுக்கு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக விடுங்க. நான் இப்போ கீழே 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நிறைய கோடு போட்டேன். இதுக்கு மேலே தான் கையோட உயரத்தை வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். நான் இப்போ வலது கை எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்பவும் போல் நான் உள் பக்கத்தில் திருப்பிக்கிட்டேன். எதுக்காக அப்படி உள் பக்கத்தில் நம்ம திருப்பி அளக்குறோம் அப்படின்னா, இதில் நம்ம தையலுக்கு விட்டுருக்க அளவுகளெல்லாம் துல்லியமாக தெரியும். அதனால தான் அந்தந்த பாயிண்டெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிடலாம். வெளிப்பக்கத்தில் வச்சு நம்ம ஒருவேளை மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கான அளவை விடாமல் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ளவுஸோட உயரம் குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவும் போல் பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நம்ம வராத அளவுக்கு எப்படி நோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ தெளிவாக நான் கொடுக்குறேன். இப்போ வலது பக்கமும் நம்ம வச்சு மார்க் பண்ணலாம், இடது பக்கமும் வச்சு மார்க் பண்ணலாம். ஆனால் இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த இடது பக்கம் கையை நம்ம எடுத்து வச்சு நான் முதல்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம உள் பகுதியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உயரத்தை மார்க் பண்ணியோமா, இதில் மேலே வரக்கூடிய பகுதி கைக்குழி கட் பண்ணுவோம்ல முன்பக்கத்துக்கு, அதுதான் வரும். இதையே நம்ம அப்படியே வச்சு கையில் அளந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கையோட ரவுண்ட் வித்தியாசம் வந்துடும். நான் அதுக்காக தான் நிறைய வீடியோவில் வலது பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணுங்கள், உள் பக்கமாக திருப்பி, அப்படின்னா தான் நமக்கு பின்பக்கத்தில் உள்ள ரவுண்டு மேலே வரும். இப்போ இதில் நான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த கை வளைவு வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அந்த தையல் போட்டிருக்க இடத்தெல்லாம் விரித்து வச்சுட்டு நம்ம மேலே விரலை வச்சுட்டு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த கையோட ரவுண்டு வரும். இப்போ நான் வலது பக்கத்தை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி உள் பக்கத்தில் தான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது இப்போ நான் வைக்கக்கூடியது பின்பகுதி மேலே வரும். முதல்ல வச்சது முன்பகுதி மேலே வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த 1/2 இன்ச் தையலில் வச்சுட்டு அந்த உயரத்தை மேலே அப்படியே பிடிச்சி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்க, அதோடு சேர்த்து தான் நான் கையை வச்சு மார்க் பண்ணுறேன். விரலை அழுத்தி வச்சுருக்கேன். அதை அப்படியே திருப்பிட்டு விரலை ஒட்டி நம்ம உள்பகுதியில் மார்க் பண்ணோன்னா கரெக்டான அளவு வந்துடும்.
இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு கேப் வருது பாருங்கள். இந்த கேப்பில் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணின மார்க் வந்து முன்பகுதிக்குள்ளது. இப்போ இந்த 2 மார்க்கையும் வச்சுமே நம்ம வந்து ஈஸியாக ஒரு கையை வந்து வரைஞ்சி கட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம பண்ணோம் பாருங்க மார்க்கு முன்பகுதிக்குள்ளது. அதை மட்டும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வளைவு போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் பிரச்சனை வரும். பின்பகுதி வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். மொத்தமாக அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அதில் என்ன பிரச்சனை வருங்கிறத முழுமையாக கையை வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வெளிப்பகுதியில் அந்த ஆம்குள்ள தையல் போடுவோம் பாருங்கள், ஜாயிண்ட் வரக்கூடிய இடம், உயரம் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல சென்டரில் உள்ள மார்க் மட்டும்தானே பண்ணியிருந்தேன். அது வந்து தெளிவாக புரியாமல் கூட இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடது பக்கத்தில் உள்ள கையை வச்சுட்டு வரைவோம். அப்போ வரையும் போது உங்களுக்கே பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா? அந்த இடங்கள் வந்து நல்லா ரவுண்டு வந்து நல்லா வராமல் தாழ்ந்து வரும். அப்படியே கீழே அமிஞ்சு வந்தது போல் வரும். இது வந்து நமக்கு முன்பகுதிக்கு வரக்கூடிய ரவுண்டு தான். அதனால தான் இந்த மாதிரி வரும். மேலே பண்ணியிருக்க மார்க் இருக்குல்லையா, இது வந்து பின்பகுதிக்கு வரக்கூடிய மார்க்கு. அதாவது வலது கையை எடுத்து வச்சு கட் பண்ணலே அந்த மார்க்கு. இப்போது இதை நான் வந்து இன்னொரு டைம் வந்து தெளிவாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அந்த வெளிப்பகுதியில் வரக்கூடிய ஆம்குள் ரவுண்டில் வரக்கூடிய உயரம், ஸோ கையோட இந்த மொத்த உயரத்தில் வரக்கூடிய உயரம் எல்லா மார்க்குமே ஒரே மாதிரி தான் வரும். நம்ம அந்த கையை வச்சு பண்ணோம் இல்லையா, அதே தான் வரும். அந்த நடுப்பகுதியில் அந்த வளைவு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்டு வரக்கூடிய இடத்துல இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மார்க் பண்ணது மட்டும்தான் அந்த 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், வலது கையில் அந்த வச்சு எடுத்து வச்சு மார்க் பண்ணுங்க, அப்போ தான் சரியாக வரும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து அப்படியே மேலே ரவுண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வரக்கூடிய அந்த வளைவு வந்து நமக்கு ப்ளவுஸில் கட் பண்ணும்போதே வரைவோம் இல்லையா, அந்த ரவுண்டு தான். அதுக்கப்புறம் உள்பகுதியில் வரக்கூடியது கைக்குழிக்காக வரைகிறது. இப்போ முதலையே நம்ம வந்து கைக்குழி வரக்கூடிய அளவுலேயே 4 பீஸையும் கட் பண்ணிவிட்டு அப்படின்னு வைங்க. அதுக்கப்புறமா கைக்குழி வரையும் போது இந்த மாதிரி கீழே இறக்கி வரைவோம். அப்போ அந்த ப்ளவுஸு பிரச்சனை தானே வரும். இதுக்காக தான் நம்ம வந்து எந்த கையை எடுத்து வச்சு வரைஞ்சி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்டு வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாதிரி இந்த 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிற மாதிரி வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு அந்த முதுகு பகுதியிலேருந்து அந்த கை பகுதி ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து இழுத்து பிடிச்சிட்டு நம்ம கை ஒரு மாதிரி வித்தியாசமாக காமிக்கும். ஆம்குள் ரவுண்டுமே செட் ஆகாது. கையோட உயரமும் மேலே ஏற்றி காமிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு நமக்கே தெரியாத அளவுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் கை வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் தந்திருக்காங்க அப்படின்னா வச்சு கட் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம முதல்ல மேலே வரைஞ்சிருக்க வளைவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் இதில் வரைஞ்சி காமிக்கிறேன் இல்லையா, இதை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மாற்றி மாற்றி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஏன்னா இதில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்க எப்படி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் தெரியாமல் இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் இப்போ அந்த கையே மொத்தமாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மேலே வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அதில் தான் கட் பண்ணேன். இதுதான் சரியான அளவு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கைக்குழி கட் பண்ணுறதா இருந்தால் அந்த நடுவில் ஒரு மார்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து கட் பண்ணிடலாம். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இப்போ கட் பண்ண மாட்டேன். ப்ளவுஸ் தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன். அந்த கீழே வந்திருக்கக்கூடிய ரவுண்டு வந்து தப்பான ரவுண்டு, அதில் வந்து கட் பண்ணவே வேண்டாம். மேலே இருக்கக்கூடியது நார்மல், நடுவில் இருக்கக்கூடியது கைக்குழி. திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.